மக்களே, பல சமயங்களில் நாம் நினைக்கின்றோம், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், மனிதன்தான் கைவிட்டு விட்டான், ஆனால் இந்த கடவுளும் என்னை கைவிட்டு விட்டாரே என்று நாம் நினைக்கின்றோம். அது தவறு. கடவுள் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஏனென்றால் நீ கஷ்டப்படும் பொழுதுதான் அதிகமாக கடவுளை நினைக்கின்றாய். ஆனால் கடவுள் நீ கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாவிட்டாலும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் நீ அவரது பிள்ளை. நீ கஷ்டப்படுவதை அவரால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் சில சமயங்களில் நமக்கு தோன்றும் கஷ்டம் நமக்கு மிக பெரியதாக தெரியும். ஆனால் கடவுள் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருக்கின்றார். அந்த காரணம் என்ன என்று நீங்கள் தேடிக்கொண்டு அலைய வேண்டியதில்லை. கடவுள் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் அதை அனுபவித்து மிகவும் திறமைசாலியாக பலசாலியாக வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருக்கின்றார். கஷ்டம் வந்தபின் நீங்கள் உங்களது மனபலம் உடல் பலம் இரட்டிப்பாகிவிடும். அப்பொழுதுதான் தெரியும், ஆமாம், கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுத்ததிலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்று நீங்கள் மகிழ்வீர்கள். ஆகவே கடவுளை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். கஷ்ட காலங்களில் கடவுள் என்னுடன் இல்லையே, என்னை கைவிட்டு விட்டாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கடவுள் ஒருபோதும் தம் மக்களை கைவிடுவதில்லை. ஆகவேதான் கடவுள் கூறுகின்றார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விலகி போவதும் இல்லை என்று. இந்த இரண்டு கூற்றையும் நம்புவோம், வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வோம். கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார். அவர் ஆசீர் நமக்கு என்றும் உண்டு என்று நாம் நம்புவோம் மக்களே, நம்புவோம்.